இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் கடைசி நாட்களின் கொடிய நிலையை குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதியாக 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் சத்தியத்திற்கு எதிராக நிற்கும் போலி போதகர்களை குறித்து படிக்கின்றோம். 3வது பகுதியாக 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுலின் முன்மாதிரியையும் விசுவாசத்தின் பாதையும் குறித்து படிக்கின்றோம். 4வது பகுதியாக 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வேத வாக்கியத்தின் வல்லமையையும் அதன் பயன்களையும் குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதியிலே முதல் வசனத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி காலத்தின் கொடிய நாட்களை குறித்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரிசையாய் சொன்ன அனைத்து அடையாளங்களையும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். இந்த கடைசி காலத்திலே அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்பதை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இந்த கடைசி காலத்தில் உள்ள மனிதர்களுடைய குணாதிசயங்களாய் 19 குணாதிசயங்களை பட்டியலிட்டு இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட குணாதிசயம் நமக்குள்ளாய் இருக்கிறது என்றால் நாம் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. முதலாவதாக, மனிதர் தற்பிரியராயிருப்பார்கள், தங்களை மட்டுமே அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். 2வதாய், பணப்பிரியராயிருப்பார்கள், பணத்தை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டவர்களாக இருப்பார்கள். 3வதாய், வீம்புக்காரராயிருப்பார்கள், பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். 4வதாய், அகந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள், பெருமைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். 5வதாக, தூசிக்கிறவர்களாய் இருப்பார்கள், எந்த நேரத்திலும் கிறிஸ்துவை தூசிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். 6வதாய், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள், பெற்ற தாய் தகப்பனையே விட்டுவிடக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். 7வதாய், நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள், நன்றி என்பது அவர்களிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 8வதாக, பரிசுத்தமில்லாதவர்களாய் இருப்பார்கள், பேச்சிலே செயலிலே வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது இல்லாத ஒரு சுபாவமாய் காணப்படுவார்கள். 9வதாவது, சுபாவ அன்பில்லாதவர்களாய், உண்மையாகவே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்ற சுபாவ அன்பு அற்றவர்களாக காணப்படுவார்கள். 10வது, இணங்காதவர்களாய் இருப்பார்கள், எதையும் இணைந்து செய்வதற்கு ஆயத்தமாக இல்லாதவர்களாய் போய்விடுவார்கள். 11, அவதூறு செய்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள், எப்போதும் மற்றவர்களை குறித்து குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். 12, இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள், சாப்பிடுவதிலிருந்து வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இச்சை அடக்கத்தை இழந்து போனவர்களாக காணப்படுவார்கள். 13, கொடுமை உள்ளவர்களாயிருப்பார்கள், எதையும் செய்யும்போது அன்பு கிருபை பாசமற்று கொடுமைக்காரர்களாய் மாறிப்போவார்கள். 14, நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் இருப்பார்கள், நன்மை செய்து நல்லவர்களாய் வாழுகிறவர்களையும் பகையாளியாய் எண்ணுகிறவர்களாய் மாறிப்போவார்கள். 15வது, துரோகிகளாய் மாறுவார்கள், கூட இருந்தும் மற்றவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் யூதாஸ் காரியோத்தை போன்றவர்களாய் மாறிப்போவார்கள். 16, துணிகரமுள்ளவர்களாயிருப்பார்கள், பாவம் செய்வதற்கும் அக்கிரமம் செய்வதற்கும் துணிந்து போகிறவர்களாயிருப்பார்கள். 17, இருமாப்புள்ளவர்களாயிருப்பார்கள், ஆணவம் கர்வம் செருக்கு என்பது அவர்களுக்குள்ளாகவே இணைந்து போய்விடும். 18, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் மாறிவிடுவார்கள், கர்த்தரை நேசிப்பதை விட்டுவிட்டு தன் சுகத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறவர்களாய் போய்விடுவார்கள். 19, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள், தெய்வ பக்தி உள்ளவர்கள் போல தோன்றுவார்கள், ஆனால் தெய்வ பக்தி அற்ற மனிதர்களாய் காணப்படுவார்கள். அன்பானவர்களே, நமக்குள்ளாய் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்தால் மனம் திரும்புவோம். இப்படிப்பட்ட
குணாதிசயம் உடையவர்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவிக்கின்றது. ஆகவே அவர்களை விட்டு விலகி இருக்க வேதம் சொல்லுகின்ற சத்தியத்திலே நடந்து நாம் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து பிரிந்து வாழுவோமாக. இரண்டாவதாய், சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கும் போலி போதகர்களை குறித்து 6-9 வரைக்கும் படிக்கின்றோம். 6வது வசனத்திலே பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட ஒரு கூட்ட மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக 8வது வசனத்திலே என்னேயும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் கட்டளையிட்டபடியே அன்றைக்கு இஸ்ரவேலர்களை விடுதலை பண்ணுவதற்காக அற்புத அடையாளங்களை செய்தபோது அங்கு எகிப்திலிருந்த சாஸ்திரிகளும் சூனியக்காரர்களும் மந்திரவாதிகளும் இதற்கு தடையாக இருந்தார்கள். அவர்களுடைய பெயர்தான் எந்திரேயும் எம்பிரேயும் என்று பழைய வரலாற்றறிஞர்களினால் குறிப்பிடப்படுகின்றது. அவர்கள் பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு கர்த்தருக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் எதிர்த்து நின்றது போல இன்றைக்கும் பலர் உலக இழுப்பினாலே இழுப்புண்டு ஆண்டவருடைய சத்தியத்திற்கும் ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதியாக பரிசுத்த பவுலின் முன்மாதிரியையும் விசுவாசத்தின் பாதையையும் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 10-11ஆம் வசனங்களிலே 9 விதமான தன்னுடைய நடக்கையை குறித்து குறிப்பிடுகின்றார். முதலாவதாய் போதகம், 2வதாய் நடக்கை, 3வதாய் நோக்கம், 4வதாய் விசுவாசம், 5வதாய் நீடிய சாந்தம், 6வதாய் அன்பு, 7வதாய் பொறுமை, 8வதாய் துன்பங்கள், 9 பாடுகள். இவை அனைத்தையும் நீ பார்த்திருக்கிறாய், அறிந்திருக்கிறாய். ஆகவே இவை அனைத்திலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். தீமோத்தேயுவாகிய நீ உனக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட இந்த சிறந்த முன்மாதிரியையும் விசுவாசத்தின் பாதையையும் பார்த்திருக்கிறாய். ஆகவே நீ இப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். 12வது வசனத்திலே அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிறவர்கள் பாடுபடுவார்கள் என்பதை குறித்து திரும்ப ஞாபகப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி நூலின் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் படிக்கும்போது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்திலே தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து உலகத்தை ஜெயித்து கிறிஸ்துவுக்கென்று வாழும்படியான கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவாராக. 4வதாக வேத வாக்கியத்தின் வல்லமையையும் அதன் பயனையும் குறித்து 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 14-15ஆம் வசனங்களிலே நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து தன்னுடைய தாயாகிய ஐனிக்கேயாளிடத்திலும் தன் பாட்டியாகிய லோவிசாளிடத்திலும் கற்றறிந்த வேத எழுத்துக்களிலே தெளிவாய் வளர வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் எப்படியாய் வேத சத்திய வசனத்திலே குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், உன் வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இப்படி தலைமுறை தலைமுறையாய் பரிசுத்த வேத எழுத்துக்களை எப்படி கற்றுக் கொடுத்து கடத்த வேண்டும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. ஆகவே சிறுவயதிலிருந்தே வேத சத்தியத்திலே கற்று தேர்ந்தவர்தான் தீமோத்தேயு. நம்முடைய வாழ்க்கையிலும் சிறு பிள்ளைகளுக்கு வேத சத்தியத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். ஞாயிறு பள்ளி, விடுமுறை வேதாகம பள்ளி, சிறுவர் ஊழியம் போன்ற ஊழியங்களை துச்சமாய் எண்ணாதபடி அவற்றிலே வேதத்தின் சத்தியங்களை இப்படிப்பட்ட இளம் தீமோத்தேயுக்களுக்கு நாம் தெளிவாய் கற்றுக் கொடுப்போமாக. 16, 17 வசனங்களிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வாக்கியங்கள் 6 முக்கியமான காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவதாக தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேதம் தேவனுடைய மனுஷனை தேறினவனாய் மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கேற்ற விதத்திலே வளருவதற்கு வேத வாக்கியங்களை பயன்படுத்துவோமாக. இரண்டாவதாய் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்திய வேதத்தை படிக்கிற நாம், மனப்பாடம் பண்ணுகிற நாம், போதிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொண்டு நாம் நற்கிரியைகள் செய்வதற்கு எப்போதும் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகின்றோம். மூன்றாவதாக உபதேசத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியத்தை படிக்கின்ற, கேட்கின்ற, வாழ்க்கையில் பின்பற்றுகின்ற நாம் வேத சத்திய வசனங்களை உபதேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நான்காவதாய் கடிந்து கொள்ளுதலுக்காய் வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவர்களையும் தவறாய் நடக்கிறவர்களையும் கடிந்து கொண்டு வழி இதுவே என்று சத்திய வழியை காட்டுவதற்காக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாய் வேத வாக்கியங்கள் சீர்திருத்தலுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருந்தாதவர்களை சீர்திருத்தி திருந்தாத நம்முடைய குணத்தையும் சரியாய் சீர்திருத்துவதற்காக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாய் நீதியை படிப்பிக்குதலுக்காக வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நீதி எது, அநீதி எது என்பதை அளப்பதற்கான அளவுகோல் வேத வாக்கியங்கள். ஆகவே வேத வாக்கியத்தை கொண்டு நீதியை படிப்பித்து நாமும் அதன்படியாய் நடப்பதற்காக இவ்வளவு பிரயோஜனமுள்ளவைகளாய் வேத வாக்கியங்கள் இருக்கின்றது என்பதை குறித்து இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த சத்திய வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத சத்திய வசனங்கள் அனைத்தும் கர்த்தருடைய ஆவியானவரினாலேயே கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது என்று. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தின் சத்தியங்களை அப்படியே பின்பற்றுவோமாக. இதைத்தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்களிலே வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட சத்திய வேதத்திலே முழுமையான நம்பிக்கை விசுவாசமுடையவர்களாய் அதை பின்பற்றி நடப்போமாக. இந்த 3ஆம் அதிகாரத்திலே கடைசி நாட்களின் கொடிய நிலையை குறித்தும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கும் போலி போதகர்களை குறித்தும் பரிசுத்த பவுலின் முன்மாதிரியை குறித்தும் வேத சத்திய வசனங்களின் வல்லமையையும் அதன் பயனையும் குறித்தும் கற்றுக்கொண்டோம். இந்த சத்திய வசனத்திலே நிலைத்து நின்று கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.